Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4% 4 அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. மீண்டும் இப்போ அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அறிவித்த அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கி கடன் ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? குடும்ப அட்டைக்கு 1 கிலோ சக்கரை கூடுதலா வழங்கினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்களா? உயர்த்தினாங்களாமா? ஆக அத்தனையும் பொய். நிறைய திட்டம், கொஞ்சம் லஞ்சம் இல்ல, நிறைய திட்டத்தை அறிவிச்சாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்தர்பட்டி அடித்தாங்க. அது மட்டும் இல்ல, நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெறணும்னு சொன்னாங்க. பெற்றாங்களா? உதயநிதி நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. ரகசியத்தை சொன்னாரா? சொன்னாரு. போனவருக்கு அப்பா சொல்லிட்டார். சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டார். இதைத்தாயா நாங்களும் 2021 சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மாநில அரசு நடக்க முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதுவும் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் இதுக்கு வாதாடி இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டாங்கன்னு தெளிவாக சொன்னோம். ஆனால் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு விலக்கு பெற முடியும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்தர்பட்டி அடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். யார் கொண்டு வந்தது? 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன். காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே, அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக எம்பி எங்க பகுதி நாமக்கல் பகுதியை சேர்ந்த காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சர். அந்த காலகட்டத்தில் தான் நான் நீட்டை அறிமுகம் செய்யறாங்க. கொண்டு வந்ததும் அவிதான், எதுக்குறதும் அவிதான். எப்பேற்பட்ட ஆளுகன்னு பாருங்க. நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை சிந்திங்க. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி இந்த நாட்டுக்கு தேவையா? அதே போல இன்றைய தினம் திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்கள், அவருடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அமலாக்கத்துறை அவர்கள் கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மாநில அரசு சட்ட ஒழுங்கு டிஜிபி கிட்ட அறிக்கை கொடுத்து இதை எஃப்ஐஆர் போடுறாங்க. இது வரைக்கும் போடவே இல்லை. 3 முறை அமலாக்கத்துறைக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எடுக்கல. நாங்கள் நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை அதில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் சரிதானது என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.